சேப்பங்கிழங்கு ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த சேப்பங்கிழங்கை வந்து நம்ம வேக வைக்கணும். இஃப் சப்போஸ் அது வந்து கொஞ்சம் குழஞ்சிருச்சு அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து நல்லா வராது. அப்போ குழஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டிப்பு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதில் வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அப்புறம் வந்து கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு போட்டு பெசரிக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வறுக்கும்போது அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து வந்து நல்லா ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி நம்மளால் பண்ண முடியுமோ, அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் எண்ணெயில் நல்லா வறுத்தா எப்படி வருமோ அதே மாதிரி ரொம்ப நல்லா வரும். அதோட பிசுபிசுப்பு தன்மைனாலே நம்ம நிறைய டைம் வந்து இதை செய்கிறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுவோம். பட் இந்த மாதிரி டிப்பெல்லாம் யூஸ் பண்ணி இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கும் வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது பொட்டேட்டோ ஃப்ரையாக சேப்பங்கிழங்கு ஃப்ரையானே நம்மளுக்கு தெரியாது. அந்தளவுக்கு நல்லா இருக்கும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா. ஸோ இது குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வெரி ஹெல்தி. பொட்டேட்டோக்கு பதிலாக கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கலாம். ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஏதோ ஒரு ரைஸு அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை தான். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.